கிங் ஆஃப் தமிழ் ட்ராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ட்ராமாவோட ஓப்பனிங்லேயே ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா பிளைண்ட் டேட்டுக்காக தான் வந்துட்டு இருக்கா. இவ பிளைண்ட் டேட்டுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ள வயசானவ போல. இப்போ அவனை பார்த்தவொன்னே ஐயோ இந்த ஆளை பார்த்தா 28 வயசு மாதிரியே இல்லையே, 40 வயசு மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இவ உட்காந்துட்டு இருக்க. இப்போ அவரை பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் நான் உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன். நான் நினைச்சேன் பாரியே, நீ ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா, உன்னோட குட்டி ஃபேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உனக்கு வரதட்சணையா 88,000 ரூபாய் தரேன், அதை மறுபடியும் நீ எனக்கு திரும்ப தந்துடணும். ஏன் தெரியுமா, ஏன்னா நம்மளோட குடும்ப செலவை நான் தானே தனியா பார்த்தாகணும். அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும்னா அதை நீ திரும்ப தந்துதாகணும் அப்படின்னு சொல்லி இவன் வளவலன்னு பேசிட்டு இருக்க. இவன் பேசுறதெல்லாம் கேட்க ஹீரோயினுக்கு எரிச்சலா இருக்கு. இப்ப அப்படியே இந்த பக்கம் இன்னொரு பையனை தான் காட்டுறாங்க. இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஹீரோவுமே பிளைண்ட் டேட்டுக்காக தான் வந்திருக்கான். இப்ப அவன் அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்றானா, எனக்கு மாச சம்பளம் 10,000 தான், அதை வச்சுதான் நம்ம ஃபியூச்சரையே பார்த்தாகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க. எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்த உடனே எரிச்சல் ஆயிட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் எந்திரிச்சு வராங்க. அப்படி வரும்போது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுக்கிட்டதுல ஹீரோயின் நம்மளோட ஐடி கார்டை கீழே போட்டுடுறா. இப்ப அந்த ஐடியா எடுக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கீழே குனியும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே ரொமான்டிக்கா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட மாப்பிள்ளையும் ஹீரோக்கு பார்த்த பொண்ணு தான் வராங்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு இந்த இடத்த விட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு என்ன சொல்றானா, எனக்கு 3 வீடு இருக்கு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா பிறக்க போற குழந்தைக்கு என் பேரை தான் வைக்கணும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்றானா, உங்க ரெண்டு பேருக்கு தான் நல்ல மேட்சா இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் வேணா டேட் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சி அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பத்தி இன்ட்ரோ கொடுத்துட்டே நடந்து வராங்க. ஹீரோ அவனை பத்தி பேசிட்டு இருக்கான். என்னோட பேரு மிங், எனக்கு 28 வயசு ஆகுது. என்னோட வீட்டுல கல்யாணம் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, அதனாலதான் பொண்ணை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் அவளை பத்தி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கா. என்னோட பேரு ஷெங், எனக்கு 25 வயசு ஆகுது, நான் டிசைனரா வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் அவளை பத்தி சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ஒன்னதான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நான் 20,000 சம்பளம் வாங்குறேன், சொந்த வீடு இல்ல, ஆனா கார் மட்டும் இருக்கு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு நான் வாடகை வீட்டுல தான் தங்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனால பேச முடியாது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. நீ எதுக்காக இப்ப கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் 3 மாசத்துல இறந்து போயிடுவாருன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, அவரோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, ஆனா நான் கல்யாணம் எமர்ஜென்சியா தான் பண்றேன், ஆசைப்பட்டு பண்ணல, என் அப்பாக்காக தான் பண்றேன், என்னால லைஃப் லாங் இருக்க முடியாது, எனக்கு தெரிஞ்சு உங்க கூட செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் இப்போ பண்றது ஒரு ஃபேக் மேரேஜ் மட்டும்தான், ஏன்னா நான் கான்ட்ராக்ட் மேரேஜ் மட்டும் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அவ இப்படி சொன்ன உடனே ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, ஓகேங்க நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ அவனோட கார்ல வந்துட்டு இருக்கான். என் கூட கார்ல உட்காரலாமே, நான் உன்னை வீட்டுல டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு கார்ல ஏறிக்கிறா. இப்ப இவ கார்ல ஏறி உட்கார்ந்த முன்ன ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை குறுகுறுன்னு பார்த்துட்டு அவ கிட்ட சீட் பெல்ட்டை போட்டு விட்டுட்டு இருக்க. இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிறது. சரி எங்க போகணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு இவ சொல்லிடுறான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட போனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்தோடனே இவ ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. இப்பவே என்ன சொல்றானா, மிங் நீ எனக்காக ஒரு உதவி செய்யறியா, நீ என்னோட ஃபியான்சியா நடிக்கிறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, எனது ஃபியான்சியா அப்படின்னு இவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இந்த பக்கம் ஹீரோயினோட அப்பா பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு வம்பு பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் என்ன சொல்றானா, அப்பா ஏன் இப்படி பண்றீங்க, நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டா தானே உங்களோட உடம்பு சரியாகும் அப்படின்னு சொல்ல, ட்ரீட்மெண்ட்டுக்காக நிறைய காசு செலவு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே எனக்காக செலவு பண்ணாம உன் தம்பிக்காகவும் உனக்காகவும் சேமிச்சு வை அப்படின்னு சொல்ல, அப்பா என்னை பத்தி கவலைப்படாதீங்க, எனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கா. இவர் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டு, உங்களுக்கு உடம்பு சரியில்லாதனால நான் என்னோட லவ் மேட்ரை பத்தி உங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கப்பா, என்னோட பொண்ணை நீ நல்லபடியா பார்த்துக்கணும், இனிமே என் பொண்ணு ஓ பொறுப்பு அப்படின்னு சொல்ல, நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அங்கிள், அவளை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பேசி முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவனோட போனுக்கு ஒரு வீடியோ வருது. என்ன வீடியோ அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோ இவனோட தம்பியும் ஒன்னா சுத்திட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்த உடனே ஹீரோவோட மனசே உடைஞ்சு போயிருது. இப்ப ஹீரோக்கு அவனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி, பாஸ் அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த வீடியோவை நான் பார்த்தேன், என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என் மேல காதல் கிடையாது, இப்ப நான் என்ன பொசிஷன்ல இருக்கேனோ அந்த பொசிஷன் மேலதான் அவளுக்கு காதல், இனிமே அவளை பத்தி பேசாத, என்னோட ஐடி கார்டை எடுத்துட்டு
நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனை வைக்கிறான். இப்ப ஹீரோ அவளோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவன் கையில வச்சிருக்க பில்ல பாக்குறான். அந்த பில்ல பார்த்த உடனே இவனுக்கு ஹீரோயினோட அப்பா தான் ஞாபகம் வராரு. என் பொண்ணை நீ நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அதை யோசிச்சு பார்த்துட்டு இவன் இப்ப ஹீரோயினை பார்க்க தான் வரான். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, உங்க அப்பாவோட பில்லு எல்லாத்தையுமே நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னால உங்களுக்கு நிறைய பிரச்சனை. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. உங்களோட ஃபோன் நம்பர் தரீங்களா? நான் உங்களோட காசை உங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அவனோட நம்பர் குடுத்துட்டு இருக்கான். நம்பர் குடுத்தா அடுத்த செகண்ட் இவளுக்கு ₹2,00,000 பணம் இவளுக்கு ஏறிடுது. நீங்க எதுக்காக எனக்கு பணம் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீயும் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா? இத கல்யாணத்துக்கான வரதட்சணையா வச்சுக்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரிஜிஸ்டர் ஆபீஸ் தான் போறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சர்டிபிகேட்ட கையில வாங்கிக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோவ பார்த்து என்ன யோசிக்கிறான்னா, உண்மையாவே இது எல்லாமே கனவு மாதிரியே இருக்கு. எனக்கு புடிச்ச ஒருத்தர் கூட கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு இவ ஹீரோவ பார்த்து தான் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அத செலிப்ரேட் பண்ற விதமா இவ அப்பா கூட ஒண்ணா சேர்ந்து எல்லாரும் நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, இனிமே நீ என்ன என் பேர் சொல்லி கூப்பிட வேணாம். ஹஸ்பண்ட்ன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொன்னத கேட்ட உடனே அவளுக்கு வெக்க வெக்கமா வந்துட்டு இருக்கு. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஷென் அவங்க அப்பா பக்கத்திலேயே உட்காந்துட்டு புதுசா ஒரு டிசைன வரைஞ்சிட்டு இருக்கா. இவ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பையன் தான் வரான். இப்ப அவன் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்பாவ பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவனை கூட்டிட்டு தனியா வந்துடுறா. இவங்க 2 பேருக்கும் அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது இவன் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருப்பான். சொல்லப்போனா அவன் ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்ப பத்தி உன்கிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. உனக்கு கல்யாணமும் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் இதுக்காக என்ன பார்க்கறதுக்காக வந்த. நீ என்ன பார்க்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் ஷென் நான் சொல்றத கேளு அப்படின்னு இவன் பேச வரும்போது, அந்த இடத்துக்கு அவனோட பொண்டாட்டி வந்து ஹீரோயின அரைஞ்சிடுறா. ஏண்டி என் புருஷன கரெக்ட் பண்ண பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அறைய, ஹீரோயின் அவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, நீ உன் புருஷன ஒழுங்கா பார்த்துக்காம என்ன வந்து கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை பண்ணாம 2 பேரும் இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப அந்த இடத்துக்களோட தம்பி வந்து, அக்கா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நல்லா தாண்டா இருக்கேன் அப்படின்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ கூட ஒண்ணா போயிட்டு இருக்கா. நம்ம 2 பேரும் எங்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளோட புது வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். நம்ம 2 பேரும் ஒண்ணா வாழ்றதுக்காக நான் ஒரு புது வீடு வாங்கி வச்சிருக்கேன். இனிமே இந்த வீடு தான் நம்மளோட கனவு வீடு அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னால அதை நம்பவே முடியல. என்னோட ஹஸ்பண்ட் இந்த அளவுக்கு நல்லவரா இருக்காரு அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொன்னா, உன்னோட அப்பாவும் தம்பியும் இங்கேயே தங்கிக்கட்டும். அவங்களுக்கு கூட நான் ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா தம்பிக்கு சர்ஜரி பண்றதுக்காக டாக்டர்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அவங்க ஃபாரின்ல இருந்து திரும்பி வந்த உடனே தம்பிக்கு சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, நீங்க ரொம்பவே நல்லவரா இருக்கீங்க. நீங்க எதுக்காக எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா நீ ரொம்ப நல்ல பொண்ணு. நீ என்னோட பொண்டாட்டி. நம்ம 2 பேரும் இனிமே வேற வேற கிடையாது. ஒண்ணுதான் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா காசு திருப்பி குடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல, "நீ என்ன பேசிட்டு இருக்க? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே உன்னோட காசு, என்னோட காசுலாம் இல்ல. நம்மளோட காசு. நம்ம 2 பேரும் ஒண்ணா தான் சேர்ந்து நம்மளோட வாழ்க்கைய பார்க்க போறோம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ரொம்ப பாசத்தோட ஹீரோவ பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கிஸ் பண்றான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ அவனோட கார்ல அவள ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணிட்டு அவனோட வேலைக்கு கிளம்பி வந்துடுறான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, அவன் தம்பி கிட்ட சாப்பாட குடுத்துட்டு, "நான் போய் உன்னோட மாமாவ பார்த்துட்டு வரேன்டா கம்பெனில" அப்படின்னு சொல்லிட்டு, இவள பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கம்பெனிக்கு தான் வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ அவனோட கம்பெனிக்கு வந்தவனா அந்த இடத்துக்கு இவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் வரா. இப்போ அவ வந்து ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு, ப்ளீஸ் என் கூட மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துரேன். நீ நானும் 6 வருஷமா காதலிச்சிட்டு இருந்தோம். திடீர்னு நமக்குள்ள என்னாச்சு? ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே. அதுக்காக யாராவது பிரேக்கப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்ல, நான் ஒண்ணும் பிரேக்கப் பண்ணல. நீ தான் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்ட. இனிமே நம்ம 2 பேருக்கும் நடுவுல எதுவும் கிடையாது. என் வழியில நிக்காம தள்ளிப்போ அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ப்ளீஸ் இப்படிலாம் பேசாத. நான் அப்ராட் போறதுக்கு காரணமே இந்த பத்தியா இந்த மெடல வாங்குறதுக்காக தான். இப்ப நான் அந்த மெடல வாங்கிட்டேன். திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, இப்போதைக்கு நான் அந்த கம்பெனிக்கு பிரசிடென்ட்டா இல்ல, வைஸ் பிரசிடென்ட்டா தான் இருக்கேன். என் தம்பிய வேணா பிரசிடென்ட்டா போட்டுக்கிறேன். உனக்கும் என் தம்பிக்கு தான் நல்ல மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ பிரசிடென்ட்டா இருந்தாலும், வைஸ் பிரசிடென்ட்டா இருந்தாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்ல. எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு இந்த பொண்ணு பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் தூரமா நின்னு ஹீரோயின் கேட்டுறா. இப்ப ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, மிங் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவ தான் என்னோட பொண்டாட்டி ஷெங். நானும் இவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கூட தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கான். பொண்டாட்டி நான் உன்கிட்ட எதையும் மறைக்க விரும்பல. அந்த பொண்ணு என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். இப்போதைக்கு அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அமைதியாவே இருக்கா. நான் சொன்னத கேட்டு நீ ஷாக் ஆகல அப்படின்னு சொல்ல, நான் ஏன் ஷாக் ஆக போறேன்? நீங்க என்கிட்ட மறைக்காம உண்மையா இருந்தா எனக்கு அதுவே போதும். என்கிட்ட ஏதாவது பொய் சொல்லி ஏமாத்தன்னு நினைச்சீங்கன்னா தான் நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்க நேரும். அந்த மாரி எதுவும் நடக்காதுல்ல அப்படின்னு சொல்ல, நீ என்ன பேசிட்டு இருக்க? அந்த மாரிலாம் எதுவுமே நடக்காது. கவலைப்படாத அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான்.
இப்ப இந்த பக்கம் ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீரோயின பார்க்கறதுக்காக கூப்பிட்டுருக்கா. இப்ப அவ வந்து என்ன சொல்றான்னா, "எவ்ளோ பணம் வேணுமோ வாங்கிக்கோ. அவன டைவர்ஸ் பண்ணிட்டு போயிரு" அப்படின்னு சொல்ல, "என்னால முடியாது" அப்படின்னு இவ சொல்லிடுறா. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.